நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 25/11/2024 1/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு சொல்ல போனால் ரிஷபராசியில் குரு வக்கரகதியில், கடகராசியில் செவ்வாய், கன்னியில் கேது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம், அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், கிரகச்சாரங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்தேன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, 27ஆம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருகு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது துவாதசி அன்னைக்கு. திருதினஸ்பிருகு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றது வந்து திருதினஸ்பிருகுன்னு சொல்லக்கூடியது. சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது. திருதினஸ்பிருகு 3 நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததே ஆனால் அதில் பண்ணுறது வழக்கம் இல்லை. 28ஆம் தேதி மாலை ஒரு 5:45 6:15 வரலும் பார்த்தோம்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து அதுக்கப்புறம் தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பார். இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் தேய்பிரை பிரதோஷம். அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை, பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும். அதை தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும். உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள். அமாவாசை 1ஆம் தேதி அன்னைக்கு வருது. 1/12/2024 கார்த்திகை அமாவாசை. சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றார். இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம். பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் 2 பேருமே ஒளி பொருந்திய காலகட்டம். அதாவது டே அண்ட் நைட் 2மே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இதில் பௌர்ணமியில் பிறந்தவாளுகள்லாம் மிகப்பெரிய யோகம். அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும். ஒரே பாகையில் இருக்கக்கூடியது. அதனால் அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது. அது தவிர இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறதில்லை. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்னென்னா இந்த அமாவாசை திதின்றது பார்த்தலையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ணவும் கூடாது. இது பித்ருக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். அதனால் அன்றைக்கி உண்டான கடமைகளை செய்வது நல்லது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். தேவையற்ற, அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை கட்டு. ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி. அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும். அதனால் வந்து கோசாலையில் கொண்டு போய் அகத்திக்கீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த வாரம் 25/11/2024 1/12/2024 வரும் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே ஆனால், அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 25/11/2024 1/12/2024 வரை உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு நான் பார்த்தலையானால் 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கார். இந்த வாரம் பார்த்தலையானா உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதாவது லக்கு ஃபேவர் பண்ணாது. எந்த ஒரு விஷயத்திலும் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கா. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அது தவிர தொழிலில் வந்து மாற்றங்கள் பார்த்தேனால் நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 11ஆம் அதிபதி 10-11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தோடு செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். இதன் மூலியமாக பார்த்தேனால் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து வெற்றியரை நோக்கி போயிட்டுருக்கும். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. ராசிக்கு சமசப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பேச்சில் நல்ல ஒரு நளினத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு உடல் உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனின்றதுனால அலைச்சல் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இருக்கும் வீட்டை வச்சு செய்யணும். அவர் வந்து வக்கர குருவின் மேலேயே செய்யணும். அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் 5ஆம் அதிபதியின் வேலையை கண்டிப்பாக செய்யணும். குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அதாவது சந்திரன் இந்த வாரத்தில் 25/11/2024 1/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 25ஆம் தேதி காலத்தால் ஒரு 8 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் வந்து சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையாளம் 11ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 11ஆம் இடத்துல 25ஆம் தேதி காலத்தால் 8 மணியிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 7-7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையாளம் கண்டிப்பாக அபரிமிதமான ஏற்றம், தந்தையின் மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையினுடைய திடீர் அதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு ஒரு பெரிய ஏற்றமும், தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்களும் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 12ஆம் இடம்ன்றது சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றது, அதுவும் சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புகள் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரும். சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே சூரியன், சந்திரன் மற்றும் புதன் 3 கிரகங்களுடைய சேர்க்கையோடு சந்திரனும் சேர்ந்து இருக்கார். பரிவர்த்தனை யோகம் செவ்வாயோடு அமையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ராசிநாதனும் 9ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். 30ஆம் தேதி காலையிலிருந்து உங்களுக்கு காலை ஒரு 8 மணியிலிருந்து 2ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். குருவினுடைய பார்வை இருக்குது. குருவினுடைய பார்வை சூரியனோட உழறதுனாலையும் உங்களுக்கு இந்த சிவராஜ யோகம்ன்றது இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றிகரமான வாரமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வாரத்தில் அதுவும் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீகத்திற்கு செலவு பண்ணக்கூடியவர்கள், அதை தவிர வந்து இந்த மருத்துவம், இரத்த சம்பந்தமான விஷயங்களை செய்பவர்கள், அதை தவிர இந்த இது கல், செங்கல், ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்கள், மணல், மண் இந்த மாதிரியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க, மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் வந்து மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.